ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல இனிக்கும் லீலைகளை ஆடியோ புக்காக யூடியூப்பில் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு பாபா பக்தரின் வாழ்க்கை வரலாறு. இவரை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்ல பார்க்குறேன், மேக்ஸிமம் சொல்ல பார்க்குறேன். இவர் பார்த்தீங்கன்னா தாஸ்கனு மகராஜ் பார்த்தீங்கன்னா சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க, பாபாவுடைய புகழை பட்டி தொட்டி எல்லாம் கீர்த்தனைகள் மூலமாக பஜன் மூலமாக பாபாவுடைய பல லீலைகளை பாடி 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 பல பக்தர்களை ஷீரடிக்கு கூப்பிட்டு வந்தவர் தாஸ்கனு மகராஜ். நம்ம சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க, சோல்கர்ன்ற ஒரு பக்தர் தாஸ்கனு மகராஜோடைய கீர்த்தனையை கேட்டு அந்த கீர்த்தனையில் அவர் பாபாவை பற்றி சொல்லியிருப்பார். அதை கேட்டு அந்த பாபா யார், அந்த மகானை பார்க்கணும்னு சொல்லி சோல்கர்ன்ற ஒரு பக்தர் ஷீரடிக்கு வந்திருப்பார். அதை சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்ட தாஸ்கனு மகராஜ், கவி தாஸ்கனு மகராஜுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. இவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா கணபத் ராவ் தத்தாத்ரேயா சஹஸ்ர பூத்தே. மறுபடியும் சொல்கிறேன், இவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா கணபத் ராவ் தத்தாத்ரேய சஹஸ்ர பூத்தே. இவர் பார்த்தீங்கன்னா 6 ஜனவரி 1868 பிறக்கிறாருங்க. இவர் எங்கே பிறந்தாருன்னா அக்கோல்னர்ன்ற ஊரில் பிறக்கிறார். அந்த அக்கோல்னர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. நம்மளுடைய அகமத் நகர்லேருந்து அக்கோல்னர் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாஸ்கனு மகராஜ் பிறக்கிறார். அவங்களுடைய தாய் பேர் பார்த்தீங்கன்னா தாஸ்கனு மகராஜோடைய தாயோடைய பேர் சாவித்ரி பாய். அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா தத்தாத்ரேய சஹஸ்ர பூத்தே. இந்த பேரை தான் நம்மளுடைய தாஸ்கனு மகராஜ் அவருக்கு பின்னாடி சேர்த்துருப்பார். அவருடைய அப்பா அம்மா வச்ச பேர் கணபத் ராவ் தத்தாத்ரேய சஹஸ்ர பூத்தே. அந்த தத்தாத்ரேய சஹஸ்ர பூத்தேன்றது அவங்க அப்பா பேர், அதையும் சேர்த்து வச்சுருப்பாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் ராம் லக்ஷ்மன்றது பிரதர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் துவாரகா அப்படின்ற ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய தாஸ்கனு மகராஜோடைய குடும்பம். இவங்க பார்த்தீங்கன்னா இவருடைய அம்மா சாவித்ரி பாயும் தத்தாத்ரேய சஹஸ்ர பூத்தேன்ற அவங்க அப்பாவும் ஃபஸ்ட்டு இவருக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா நாராயணன் அப்படின்ற பேர் தான் வச்சாங்க. அதுக்கடுத்து அந்த நாராயணன்ற பேர் வச்சோடனேவும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நல்ல இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம பார்க்குறோம்ல, சில குழந்தைகள் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா புஜிட்டிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா அந்த மாதிரி நம்மளுடைய தாஸ்கனு மகராஜ் இருக்கார். அவருடைய ஹெல்த்தி பேபியாக இருக்கார். அவருடைய வயிறு இதெல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார். அப்போது அவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம நாராயணன்ற பேரை எடுத்துட்டு நம்ம கணபத் ராவ்னு சொல்லி வைக்கலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க. கணபத் ராவ் அப்படின்றது என்னன்னா கணபதிக்கான பேர் தான் கணபத் ராவ். அந்த கணபத் ராவ்னு பேர் வச்சு அவருடைய அப்பா பேரையும் சேர்த்துக்கிறார். அதுதான் கணபத் ராவ் தத்தாத்ரேய சஹஸ்ர பூத்தே. இதுதான் இவருடைய பேர். இந்த பேருக்கு அப்புறம் தாஸ்கனு மகராஜா அவர் எப்படி ஆகிறாருன்றதை நம்ம போக போக பார்க்கலாங்க. அது வரைக்கும் நான் தாஸ்கனு மகராஜனே சொல்கிறேன். தாஸ்கனு மகராஜ் பார்த்தீங்கன்னா அவருடைய இளம் வயதிலிருந்து, அவருடைய குழந்தை பருவத்திலிருந்தே கற்பனை திறன் அவருக்கு ரொம்ப அதிகம். நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணுவார். ஆன்மீக விஷயங்களை கற்பனை மூலமாக கொண்டு தன்னுடைய சக நண்பர்கள்கிட்ட பரிமாற்றம் பண்ணுவார். அவர் தாய்மொழியான மராத்தியில் ரொம்ப புலமை பெற்றவர்னே சொல்லலாம். ரொம்ப குழந்தை பருவத்திலிருந்தே தாய்மொழியில் ரொம்ப அவர் உன்னிப்பாக அதை கவனித்து பல சொற்களை அந்த சொற்கள்லேயே விளையாடுவார் நம்மளுடைய தாஸ்கனு மகராஜ். இவர் ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் இருக்காங்க. இவங்க தாத்தா எல்லாருமே, மாமா எல்லாருமே ஆன்மீக நாட்டம் ரொம்ப அதிகம் இவங்க வீட்டில் இருக்குது. இவங்க கூட்டு குடும்பமாக ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். இவருக்கு பார்த்திங்கன்னா
கல்வியில் வந்து நாட்டமே இல்லை. அந்த படிப்போட முக்கியத்துவம் அதுலலாம் இல்லை. அவர் வந்து விளையாட்டு பையனாக சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 7வது வரைக்கும் படிச்சிருக்காருங்க. 7th வரைக்கும் படிக்கிறாரு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 7th வரைக்கும் படித்ததே பெரிய விஷயம். ஏன்னா எப்போ பாரு விளையாட்டு, எஜுகேஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் இவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி, படித்த ஃபேமிலி. இவங்க மாமாவோடைய ஆசை இவரை வந்து வெளிநாட்டில் படிக்க வைக்கணுன்றலாம் ரொம்ப ஆசைப்படுவார். ஆனால் இவர் வந்து விளையாட்டு சேட்டை ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படியே தான் இருப்பார் நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவங்க பள்ளியில் வந்து அவர் படிக்கிற பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியை வந்து பெண்களுடைய முக்கியத்துவம், பெண்கள் வந்து எப்படி பொறுமைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பெண்களை பற்றி உயர்வாக பேசுகிறாங்க, ஆண்களை பற்றி கொஞ்சம் தாழ்த்தி பேசிட்டாங்க. இதை கேட்ட தாஸ்கனு மகாராஜால் தாங்க முடியலை. அது எப்படி பெண்கள் மட்டும் அவ்வளோ பெரிய ஆளா, ஆண்கள்லாம் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற அந்த கோபம், அந்த மாதிரி ஒரு சேட்டை அவர் பண்ணுறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த டீச்சர் பேசினதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு ஆசிரியை வந்து ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு ஸ்டேஜில் பேசும்போது பின்னாடி வந்து நின்று எல்லோரும் வந்து ஒரு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்களே, அதுபோல் தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சரை வந்து கமெண்ட் பண்ணுறாரு, அவங்கள பற்றி பேசுகிறாரு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜை வந்து ஸ்கூல்லேருந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இனிமேல் இந்த பையனை எங்களாலலாம் வச்சு படிக்க வைக்க முடியாது, இந்த பையன் ஆசிரியவே தப்பாக பேசுகிறான், கமெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி நீங்கள் கூப்பிட்டு போங்க உங்கள் பையனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து அவர் வந்து ட்ராப் அவுட் ஆகிறாரு. அப்போ ஸ்கூல் வந்து அவருக்கு பிடிக்கல. அதுக்கு மட்டும் இல்லாமல் அவரை வந்து ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பையனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி பல விஷயங்கள் செய்யணும் பார்த்தா இவன் 7வதுலேயே இந்த சேட்டை பண்ணுறானேன்னு சொல்லி அவங்க குடும்பத்தார்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி இப்போ அவன் போக்கிலேயே நம்ம விடுவோம், அவனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக்கிலே விடுறாங்க. அப்போ தாஸ்கனு மகாராஜ் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து நிறைய கவிதைகள் எழுதுறாருங்க. நிறைய கவிதைகள் வந்து அவ்வளோ அழகாக எழுதுறாரு. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூத்து பார்க்க போகிறாரு. நம்ம ஊர்களில் கூத்து இருக்குல்ல, அந்த நாடகம்லாம் நடத்துவாங்களே, கூத்து நாடகம், அந்த கூத்து பார்க்குறதுக்காக போவார். அந்த கூத்து வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் அவங்க பேசுகிறதும் அவங்க கவிதையும் அவங்களுடைய நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் பார்த்து அவரும் கூத்தில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவரும் ஜாயின் பண்ணுறாரு. அந்த கூத்தில் ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாவணி பாடல்கள் வந்து பாடுவார் கூத்தில். லாவணி பாடல்ன்றது வந்து ஒரு விதமான பாட்டு. அந்த பாடல்களை வந்து நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் வந்து பாடுவார். அது மட்டும் இல்லாமல் கூத்தில் வந்து வேஷம் கட்டி ஆடுவாங்கள்ல, தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா பெண் மாதிரி வேஷம் கட்டி அவர் வந்து ஆடுவாருங்க. பெண் மாதிரி வேஷம் கட்டி ஆடுவார், கவிதை பாடுவார், அதுக்கடுத்து லாவணி பாட்டு பாடுவார். இப்படி கூத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாகி கூத்துலேயே இறங்கிட்டார். எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு கிராமங்களுக்கு போய் ஏதாச்சும் ஒரு திருவிழாவில் போய் கூத்து கட்டுறது தான் இவருடைய வேலை. அந்த குரூப்போட தான் அவர் போவார். இதனால் அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. எப்பேற்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம், நம்ம எவ்வளோ ஆன்மீக நாட்டம் வச்சுருக்கோம், எவ்வளோ ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி, இப்படி நம்ம வீட்டில் இருந்து ஒரு பையன் வந்து இப்படி கூத்து கட்ட போகிறானே, அவன் பெண் மாதிரி வேஷம் போட்டு ஆடுறானே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா இவருடைய மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை இங்கிலாந்துக்கு அனுப்பணும்னு தான் இவருக்கு ஆசை. இவனை தாஸ்கனு வந்து இவனை எப்படியாச்சும் நம்ம இங்கிலாந்து அனுப்பி அவனை படித்து பெரிய ஆள் ஆகணும்லாம் ஆசை. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் தாஸ்கனு மகாராஜ் வந்து ரொம்ப வருத்தப்படுவார். கடவுள் கொடுத்த பல வாய்ப்புகளை வந்து நான் தவற விட்டுட்டேன்றதை வந்து தாஸ்கனு மகாராஜ் ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான மனிதர். அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லை. எல்லோரும் நினைப்பாங்க கூத்து கட்டுறாரு, லாவணி பாடல்கள் பாடுறாரு, பெண் மாதிரி வேஷம் கட்டி ஆடுறாருலாம் நினைப்பாங்க. அவருக்கு எந்த தவறான கெட்ட பழக்கங்களும் நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜுக்கு இல்லை. அவர் நேர்மையான மனிதராக அவர் வாழ்ந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்படியே விட்டால் அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், அவனை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஜாப். அந்த குஜராத்துக்கு கவர்மெண்ட் வேலைக்கு நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் போகிறாரு. அந்த வேலையை வாங்கி கொடுத்தது வந்து தாஸ்கனு மகாராஜுடைய மாமா. அவருக்கு ஆசை இந்த குழந்தைய இந்த பையனை பெரிய ஆளாக்கணுன்ட்டு. அதனால் இப்படியே விட்டால் அவன் கூத்து அதுன்னு போயிடுவானே, அவனோட வாழ்க்கை சின்னாம்பண்டமாக ஆயிருமேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்துக்கு அனுப்புகிறாரு. குஜராத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வேலையில் நிறைய லஞ்சம், ஊழல், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பல லஞ்சம் கையாள பண்ணுறது, பணத்தை திருடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா தாஸ்கனு மகாராஜ் பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவரால் அந்த மாதிரிலாம் பண்ண தெரியல. அவர் வந்து ஒரு நேர்மையான மனிதர். இளம் வயதிலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்தே நேர்மையாக இருந்ததுனால அவரால் அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் லஞ்சம் வாங்குறாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் ஏமாத்துறாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. அவரால் அதை பண்ண முடியல. அவருக்கு கொடுத்த வேலையை அவர் நேர்மையாக செய்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு எதிராக இருக்காங்க. அதனால அவர் அந்த கவர்மெண்ட் ஜாப்பை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கோவம். என்னடா உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்துருக்கோம், அதுவும் குஜராத்தில் வாங்கி கொடுத்துருக்கோம், நீ திரும்பவும் கூத்து கட்டுறதுக்காகவே நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. சரி, இப்படியே விடக்கூடாது. தாஸ்கனு மகாராஜ் வீட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவருக்கு ஒரு கால் கட்டு போட்டுறணும், இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவருடைய 23வது வயதில் சரஸ்வதி பாய் அப்படின்றவரை வந்து அவங்கள வந்து நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் கல்யாணம் பண்ணுறாங்க. அவருடைய 23வது வயசில் சரஸ்வதி பாயை வந்து நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகும் அவருக்கு வந்து வாழ்க்கையோட முக்கியத்துவம், நம்மளை நம்பி ஒரு பெண் வந்திருக்காங்க, அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. எப்போ பாரு கூத்து கட்டுறது, லாவணி பாட்டு பாடுறது, பெண் மாதிரி வேஷம் கட்டி ஆடுறது, அதே மாதிரி வீட்டில் உட்காந்தா கவிதை எழுதுறது, இந்த மாதிரி சேட்டைகளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. என்னுடைய கணவர் உனக்காக இங்கிலாந்து அனுப்பணும், உன்னை படிக்க வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணியும் நீ மறுபடியும் இதே மாதிரி பண்ணுறியே, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ இதே சேட்டை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நாள் வந்து அவங்க அத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப திட்டிடுறாங்க. ரொம்ப ஹார்ஷாக, ரொம்ப மோசமாக நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜை வந்து திட்டிடுறாங்க. அதுவும் யார் முன்னாடி திட்டுறாங்க? அவங்க மனைவி சரஸ்வதி பாய் முன்னாடி திட்டினோனையும் தாஸ்கனு மகாராஜால் தாங்கிக்கிற முடியலை. இவ்வளோ நாள் திட்டினப்பெல்லாம் அவருக்கு வந்து அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி தன்னை நம்பி வந்த மனைவி முன்னாடி திட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருந்திடுறார் தாஸ்கனு மகாராஜ். ரொம்ப வருத்தப்பட்டு அப்போ அவர் வந்து வீட்டை விட்டு தன் மனைவியை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்போ அவங்களுடைய குடும்ப நண்பரான விஷ்ணு பந்த் அப்படின்றவரை பார்க்குறாரு. பார்த்து, நான் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்னை வந்து எங்கள் அத்தை வந்து இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு பந்த்கிட்ட போய் கேட்குறாரு. விஷ்ணு பந்தும் அப்போ இருந்து சில உதவிகள்லாம் நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜுக்கு பண்ணுறாரு. பிற்காலத்தில் தாஸ்கனு மகாராஜ் வந்து அவருக்கு உதவி பண்ண அவங்க குடும்ப நண்பரான விஷ்ணு பந்தை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாருங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வேலை தேடி ரொம்ப அலைகிறாரு. அலையும் போது பார்த்திங்கன்னா ரோட்டில் அவர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்து ஒரு போலீஸ் சூப்பரண்டன்ட் அவர் வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா, தாஸ்கனு மகாராஜ், நீ எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையன், நீ என்னப்பா இங்கே ரோட்டில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னோடனே அவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. சொன்னோடனேவும் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த சூப்பரண்டன்ட் கிட்ட கேட்குறாரு. நீ கான்ஸ்டபிள் வேலை இருக்குது போகிறையா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக போகிறேன், நான் போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு கண்டிப்பாக போகிறேன், ஆனால் எனக்கு அந்த வேலையை வந்து இந்த ஊரில் வாங்கி கொடுக்காதீங்க, நான் பிறந்து வளர்ந்த ஊரில் வாங்கி கொடுக்காதீங்க, இந்த ஊரை தாண்டி ஏதாச்சும் எங்கேனாலும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு ஷிர்கான் அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிளாக நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் வேலைக்கு போகிறாருங்க. அப்போ வேலைக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன் மனைவியும் கூட கூப்பிட்டு போகிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபாய் சேலரி, அவருக்கு 9 rupees சேலரி. அவருடைய பேட்ச் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காவலர்களுக்கும் ஒரு பேட்ச் நம்பர் இருக்கும். இவருடைய பேட்ச் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 727. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் சந்தோஷமாக இந்த வேலையை பார்க்குறாரு, நம்மளுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் வேலையை பார்க்குறாரு. 11 வருஷம் அந்த வேலையில் தான் இருக்கார். அவருக்கு நல்ல மனசு, நல்லா உழைக்கிறாரு. ஆனாலும் அவங்க குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க குடும்பம் பெரிய குடும்பமாச்சே, அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. என்னடா போய் வந்து போலீஸ் வேலைக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் தாஸ்கனு மகாராஜ் அதை பற்றிலாம் கவலைப்படலை. ஏன்னா அவருக்கு போலீஸ் வேலை ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவர் வேலைக்கு போவார்,
போவார். வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆன்மீக மகானை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால், ஏன்னா இவருக்கு சின்ன வயசுல இருந்தேவும் அவங்க வீட்டில் ஆன்மீகம் இந்த இதில் வந்ததுனால அவருக்கும் இளம் வயதுலேருந்தே ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருந்துச்சு. போலீஸ் வேலைக்கு போவார். வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அவர் நேராக ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிடுவார். இல்லாட்டினா அவர் வந்து நேராக ஏதாச்சும் ஒரு மகானை பார்க்க போயிடுவார். இந்த மாதிரி அவருக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. நம்ம வேலையும் நம்ம செஞ்சுக்கலாம், நமக்கு பிடிச்சதையும் நம்ம பண்ணிக்கலாம், இதுக்காக நமக்கு சம்பளமும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் வந்தாலே அப்படியே மரியாதை கொடுக்குறது இதெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு பந்தா, ஒரு பெருமையெல்லாம் வந்துருச்சு. இப்படி தாஸ்கனு மகாராஜ் வந்து ஹாப்பியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் கூத்து கட்டுறதையும் விடவே இல்லை. கூத்து கட்டுறதையும் கட்டி லாவணி டான்ஸ் ஆடுறது, நிறைய கவிதைகள், நிறைய நாடகங்களில் நடிக்கிறது, பெண் மாதிரி வேடம் கட்டுறது, இதை வந்து அவர் செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கார். அவர் போலீஸ் ஆஃபீஸராகவும் இருக்கார், அவர் விருப்பப்பட்ட மாதிரி கோயிலுக்கு போகிறாரு, மகான்களை பார்க்குறாரு, அதே போல் கூத்தும் கட்டுறாரு. இப்படி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுது. யார் மூலம்னா ஒரு ஆன்மீக வழிகாட்டி. அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாமன் சாஸ்திரி. அந்த வாமன் சாஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஷிர்கான்ற அந்த கிராமத்துக்கு வராரு. அங்கே வந்து நிறைய ஆன்மீக புத்தகங்கள், சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற பல ஆன்மீக புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அந்த வாமன் சாஸ்திரி வராங்க. அப்போது அவருக்கு பாதுகாப்பாக யாரை வந்து போடுறாங்கன்னா நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜை தான் போடுறாங்க. ஏன்னா தாஸ்கனு மகாராஜ் வந்து அவருக்கு வந்து ஆன்மீக ஈடுபாடு அதிகம் அப்படின்றதுனாலையும், தாஸ்கனு மகாராஜ் வந்து ஒரு நேர்மையான மனிதன்றதுனாலையும் அவரை வந்து பார்த்திங்கன்னா வாமன் சாஸ்திரிக்கு பாதுகாவலராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆன்மீக மகான் கூட அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அவர் பல புத்தகங்களை தேடுறாரு, படிக்கிறாரு, அதை பற்றிலாம் ஷேர் பண்ணுறாரு. அப்போ தாஸ்கனு மகாராஜுக்கு வந்து அவர் மேலே ஈர்ப்பும் பக்தியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிகரிக்க ஆரம்பித்தோடனேவும் அப்போ தாஸ்கனு மகாராஜ் என்ன பண்ணுவார்னா, என்னை வந்து உங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கங்க வாமன் சாஸ்திரி அவர்களே, என்ன உங்களை சிஷியனாக ஏற்றுக்கங்கன்னு சொல்லி அவரை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுவார். ஆனால் வாமன் சாஸ்திரிக்கு எந்த சிஷியர்களும் இல்லை, அவருக்கு குடும்பம் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாமன் சாஸ்திரிக்கு சின்சியர் சேவை, நேர்மையான சேவையை செஞ்சுக்கிட்டே இருக்கார். இதை பார்த்து நம்மளுடைய வாமன் சாஸ்திரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்ல பையனாக இருக்கானே, நேர்மையான பையனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிஷியனாக ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு ஏதாச்சும் ஒரு மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து ஒரு வில்வ இலையை எடுத்து இவருக்கு வந்து ஒரு மந்திரம் கொடுக்குறாரு. என்னன்னா, நீ எப்போதும், அவர் வந்து ஒரு ஞான உபதேசம் மாதிரி கொடுக்குறாரு, நீ எப்போதும் ராமதாசியாக இருக்கணும்னு சொல்கிறார். ராமதாசினா ராமருடைய சேவகனாக இருக்கணும், நீ எப்போதும் ராமதாசியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நீ வந்து பண்டரிபுரத்தில் இருக்கிற விட்டலை போய் பார்க்கணும், அவர் உன்னுடைய மானசீக தெய்வம் அப்படின்றத வந்து அவருடைய குருநாதரான வாமன் சாஸ்திரி இதை சொல்கிறார். சொன்னதுக்கு பிறகு அவர் பேரானந்த உச்சத்துக்கு போயிட்டார். பேரானந்த உச்சத்துக்கு போய் அவர் வந்து ராமரை நினச்சிக்கிட்டே இருக்கார், விட்டலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாரு, விட்டலை பற்றி படிக்கிறாரு. அவருடைய பக்தர்களான துக்காராம், ஞானதேவ், சோப்பான், முக்தாபாய், நிவர்த்திநாத் எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. விட்டல் பண்டரிபுரம், பாண்டுரங்கம், இது பண்டரிபுரம் ஒரு மிகப்பெரிய வைகுண்டம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்டரிபுரத்திலேயே அவர் வந்து போகிறாரு. அவர் குருநாதர் சொன்னது போல் வருடத்துக்கு ஒரு முறை பண்டரிபுரம் போக சொன்னார். ஆனால் இவர் நினச்ச நேரமெல்லாம் பண்டரிபுரம் போய் பாண்டுரங்க விட்டலை வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவருக்கு வந்து அவ்வளவு மன நிறைவாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் போலீஸ் வேலையிலையும் இருக்கார். மறுபடியும் இந்த கூத்து கட்டுறது, இந்த லாவணி பாட்டு, பெண் மாதிரி வேடம் கட்டுறது, இதையும் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு திருப்பு முனை ஏற்படுது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவ்ராவ் அட்கர்ன்ற ஒரு பாபா பக்தரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. இவர் ஒரு கூத்து வந்து ஒரு கிராமத்தில் கட்டுறாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதவ்ராவ் அட்கருடைய பழக்க வழக்கம் கிடைக்கிது. அந்த மாதவ்ராவ் அட்கர் யாருன்னா அவர் மிகப்பெரிய பாபா பக்தர். இன்னைக்கு பாபாவோட ஆரத்தி பாட்டு பாடுறோம்லங்க, ஆரத்தி சாயி பாபா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறோம்ல, அந்த பாட்டை எழுதினவர் மாதவ்ராவ் அட்கர். அப்போ மாதவ்ராவ் அட்கர் வந்து இவருடைய
தாஸ்கனு மகாராஜா பார்க்குறாரு. தாஸ்கனு மகாராஜா பார்த்து இவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்க்குறாரு. ஆகா, இவ்வளோ நேர்மையான பையனாக இருக்கானே, இவ்வளோ உண்மையாக ஹானஸ்ட்டாக இருக்கானே, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டாக இருக்காரு இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையனுடைய வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாபாவை பற்றி சொல்கிறாரு. என்னுடைய குருநாதர் பாபா இருக்கார், நீங்கள் ஷீரடியில் போய் அவரை பாருங்கள், அவர் பெரிய மகான் அப்படிலாம் சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அவரை பற்றியான பல அனுபவங்கள், இவருக்கு ஏற்பட்ட, மாதவராவ் அட்கருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் தாஸ்கனு மகாராஜ் கிட்ட சொல்றாரு. தாஸ்கனு மகாராஜ் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் நான் கண்டிப்பா அவரை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தாஸ்கனு மகாராஜ் சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்படியே அவருடைய காலம் போய்கிட்டே இருக்கு. காலம் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் குருவான வாமன் சாஸ்திரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய இறக்க போகிற தருணத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா 1896 வந்து தாஸ்கனு மகாராஜ்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து எப்போனாலும் நான் வந்து தெய்வத்துக்கிட்ட போகலாம், உனக்கு இதுக்கப்புறம் இந்த பூலோகத்தில் ஒரு குரு இருக்கார், அவர் யாருன்னா ஷீரடியை சேர்ந்த சாய்பாபா, அவர்கிட்ட தான் நீ போகணும், அவர் தான் இனிமேல் உனக்கு குரு அப்படின்னு சொல்லி வாமன் சாஸ்திரி சொல்கிறாரு. ஏன்னா எந்த ஒரு குருவோட பெர்மிஷன் இல்லாமல் இன்னொரு குரு கிட்ட போகக்கூடாது, அது குரு துரோகம், குரு பாவம். ஆனால் நம்மளுடைய குருவே ஒரு குரு கிட்ட போக சொல்கிறாருன்னா அது பெரிய விஷயம், நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும். ஸோ வாமன் சாஸ்திரி வந்து சொல்லிடுறாரு, நீ வந்து ஷீரடிக்கு போகணும், பாபா தான் இனிமேல் உன்னுடைய குருன்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவருடைய ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் சந்தோர்கர் வராருங்க. நானா சாஹிப் சந்தோர்கர் சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க, பாபாவுடைய பல பக்தர்களை வந்து பேசியே கூப்பிட்டு வந்தவர். அந்த சந்தோர்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிர்கானுக்கு வராரு. அவர் வந்து டெப்டி கலெக்டர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறவர் வந்து நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ். அப்படி இருக்கும்போது அந்த 1896 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய குருநாதர் சொன்னது, அப்போ அந்த நேரம் பார்த்து நானா சாஹிப் சந்தோர்கருடைய அறிமுகம், அவர் டெப்டி கலெக்டராக வர்றது, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மாதவராவ் அட்கர் பாபாவை பற்றி சொன்னது, இதனால் அவர் வந்து பாபாவை வந்து ரொம்ப அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுருச்சு. நம்மளுடைய சந்தோர்கரும் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் சொல்லி இவர்களுடைய மனசில் ஆழமாக பாபா பதிஞ்சோனையும் 1896 முதல்ல பாபாவை பார்க்குறதுக்காக ஷீரடிக்கு நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் வராருங்க. தாஸ்கனு மகாராஜ் வந்து பாபாவை பார்க்குறாரு. பார்த்தா இந்த மாதவராவ் அட்கர் தன்னுடைய குருநாதரான வாமன் சாஸ்திரி சந்தோர்கர் சொன்ன மாதிரி பாபா இல்லை, அவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருந்தார். பாபானா இப்படி இருப்பார், இப்படிப்பட்ட மகானாக இருப்பார், நெத்தியில் பட்டை அடிச்சிருப்பார், பொட்டு வச்சிருப்பார், ஏதோ நினச்சிட்டு வந்திருப்பார். ஆனால் தாஸ்கனு மகாராஜோடைய கற்பனையெல்லாம் உடைச்சிட்டார் பாபா. ஏன்னா பாபா ஒரு பால் அடைஞ்ச மசூதியில் இருக்காருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தோன்னே தாஸ்கனு மகாராஜுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்னடா இது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். ஆனால் பாபா இவரை பார்த்தோன்னே இவர் முடிவு பண்ணிட்டார், பாபா இவருடைய பழக்க வழக்கத்தை பூரா மாற்றி நம்ம பக்கம் திருப்பணும்னு சொல்லிட்டு பாபா முடிவு பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் வந்து இன்னும் பக்குவம் அடையலை. அவர் வந்து மிகப்பெரிய விட்டல் பக்தராக இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபாவும் விட்டலும் வேறு இல்லை, ரெண்டு பேருமே ஒன்று தான்றதை வந்து அவரால் பார்க்க முடியலை, ஏற்றுக்கிற முடியலை. அவர் இந்த மாதிரியே இருக்கார். அப்போது பாபா வந்து தாஸ்கனு மகாராஜ்கிட்ட சொல்கிறாரு, நீ உன்னுடைய போலீஸ் வேலை, இந்த கூத்து கட்டுறது, இதெல்லாத்தையும் இதோடு நிறுத்திடு, இதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் இருந்து நீ கடவுள் பக்கம் திரும்பணும், கடவுளை பற்றி நினைக்கணும், கடவுளை பற்றி பேசணும், இந்த லாவணி பாட்டு பாடுறது, போலீஸு இதெல்லாம் இனி வேணாம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஆனால் தாஸ்கனு மகாராஜால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கிற முடியலை. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு இந்த வேலையிலையும், இந்த லாவணி பாட்டு இதில். இவர் பாபா என்னப்பா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிற்காலத்தில் என்ன செஞ்சுட்டாருன்னா, அந்த கூத்து கட்டுறது, லாவணி பாட்டு, பெண் மாதிரி வேஷம் கட்டி ஆடுறது, இது எல்லாத்தையுமே விட்டுட்டார். ஆனால் இவரால் போலீஸ் வேலையிலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா போலீஸ் வேலை அவருக்கு ஒரு கர்வம், ஒரு பந்தா, ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்ததுனால அவரால் போலீஸ் வேலையை விட்டு வர முடியலை. அவர் ஒவ்வொரு தடவையும் பாபாவை பார்க்க ஷீரடி வர்றப்பெல்லாம், பாபா எப்போ நீ இறைவன் பக்கம் வரப்போகிற, எப்போ வந்து கடவுள் பக்கம் உன்னை முழுசாக திருப்ப போகிற அப்படின்னு சொல்லி பாபா கேட்பார். ஆனால் இவர் வந்து டேக்கா கொடுத்துருவார். பாபா இந்த அடுத்த முறை நான் வர்றப்ப நான் போலீஸ் வேலையை விட்டு வந்துடுறேன் பாபா, அடுத்த முறை
மாற்றிடுறேன் பாபா, அடுத்த முறை பார்த்துக்கிறேன் பாபா, இப்படி பாபாட்ட அடுத்த முறைன்னு சொல்லியே ஓடி வந்துடுவார். இப்படி இருக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு உள்ளத்தில் வந்து ஒரு ஆசை. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும், நம்மளை எல்லாரும் மதிக்கணும், நம்ம பந்தாவாக இப்படி வரணும் ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை. அவரை வந்து அவங்க ஊரில் வந்து எப்படிலாம் பார்த்தாங்க, நம்ம குடும்பத்தார் எப்படி பார்த்தாங்க, நம்ம ஊரில் வந்து பந்தாவாக ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வந்து இறங்கணும். ஏன்னா போலீஸை பார்த்தாலே திருடன் கூட என்ன செய்வானா, திருடிட்டு வர்றப்போ போலீஸை பார்த்தா அப்படியே நின்றுவான். ஏன்னா போலீஸ்காரவங்களுக்கு அவ்வளவு பயம். அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கும் ஆகணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை. ஆனால் பாபா எப்போ பாரு இவரை வந்து நீ எப்போ வரப்போகிற இப்படியே தான் சொல்கிறாரு. அதனால பாபா என்ன செஞ்சார்னா 3 டெஸ்ட் வைக்கிறார் அவருக்கு. அவருடைய வாழ்க்கையை மாற்றின 3 விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் கான்ஸ்டபிளாக வேலை பார்க்குற அதே போலீஸ் ஸ்டேஷனில் இன்னும் 3 கான்ஸ்டபிள் இருக்காங்க. அவங்க 3 பேர்த்துக்குமே தாஸ்கனு மகாராஜை பிடிக்காது. தாஸ்கனு மகாராஜ் வந்து நல்ல பேர் வாங்குறாரு, சீனியர் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறாரு. அவர் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வராரு, மற்ற நேரம்லாம் கோவில் குளம் பஜன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இவரை எப்படியாச்சும் நம்ம போட்டு விடணும், இவரை எப்படியாச்சும் நம்மளுடைய சீனியர்ஸ் கிட்ட வந்து சொல்லி விடணும், இவருடைய தப்பெல்லாம் சுட்டி காட்டணும். ஏன்னா இவர் வாட்டுக்கு விட்டால் நிறைய பரீட்சைகள்லாம் எழுதுறாரு, இவர் நமக்கு மேலே வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க. இவரை எப்படா மாட்டி விடலாம், சிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு நாள் தாஸ்கனு மகாராஜ் என்ன செய்கிறாருன்னா, கோதாவரியோட ஒரு கரையில் தான் இவங்களுடைய காவல் நிலையம் இருக்குது. இன்னொரு கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஒரு கோவில் இருக்குது, ஒரு விட்டல் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு வந்து நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் கிளம்பிட்டார். அவர் வந்து போலீஸ் வேலைக்கு வந்திருக்காரு, கான்ஸ்டபிள் வேலைக்கு வந்து கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் வேலை பார்க்காம அவர் வாட்டு கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டார். இதை வந்து அந்த 3 போலீஸ்காரவங்க கூட வேலை பார்க்குற 3 போலீஸ்காரவங்களும் பார்த்துட்டாங்க. இது சரியான நேரம், இன்னைக்கு நம்ம தாஸ்கனுவை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்கிட்ட சொல்ல போகிறாங்க. சொல்ல போனால் அங்கே சீனியர் வந்து இன்னும் வரலை. அப்போது அவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம சீனியர் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு எதிர்நோக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தாஸ்கனு மகாராஜ், சோ இன்னைக்கு நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே, நம்மளை பாபா எங்களை காப்பாற்றுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருந்துறாரு. நமக்கு இந்த போலீஸ் வேலை போயிருமோ வச்சிருமோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் வந்து ரொம்ப பயப்படுறாரு. பயந்தது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே கோதாவரி தண்ணி எப்படி எடுக்கிறார், எடுத்து அவர் வந்து பாபா கிட்ட, பாபா என்னை இந்த சிக்கல்ல இருந்து என்னை காப்பாற்றுங்க, நான் சொல்கிறேன் பாபா, நான் என் வேலையை விட்டுறேன், இந்த சிக்கல்ல இருந்து மட்டும் என்னை காப்பாற்றுங்க பாபா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாபா கிட்ட கோதாவரி நதியை கும்பிட்டுக்கிட்டு வேண்டுறாரு. வேணுனோடனே அந்த இடத்துல அந்த கிராமத்தில் வந்து திருடர்கள் வந்து நிறைய கொள்ளையடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க ஓடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நதிக்கரைக்கு பக்கத்தில் வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாஸ்கனு மகாராஜ் வந்து அப்படியே போலீஸ் ஆஃபீஸர், அவர் கான்ஸ்டபிள் ஆச்சே, அவர் நிற்கிறார். அதை பார்த்தோடனே ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க, ஆஹா நமக்காக போலீஸ்காரரே வந்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இந்த திருடர்கள் கொள்ளைக்காரவங்க எல்லாருமே வந்து கான்ஸ்டபிள் கிட்ட, நம்ம தாஸ்கனு மகாராஜ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்க. ஏன்னா அவர் போலீஸ்காரராச்சே, அப்படியே சரண்டர் ஆனோடனேவும் அந்த நேரம் பார்த்து அந்த மறுக்கரையில் வந்து அதை பார்க்குற அந்த 3 போலீஸ் ஆஃபீஸர்களும் பார்க்குறாங்க. அவருடைய ஹெட்டும் வந்துடுறாரு, அவருடைய சூப்பரண்டன்ட்டும் வந்துடுறாரு. வந்தோடனே வெல்டன் தாஸ்கனு, பெரிய விஷயம் நீ பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவரை பாராட்டுறாரு. இதனால் அவங்களுக்கு இன்னும் கோபம் வருது, இப்படி தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் வந்து வருத்தப்படுறாங்க. ஆனால் அவர் பாபா கிட்ட சொன்னது போல் அவருடைய வேலையை விடலை. அவர் மறுபடியும் பாபா ஒரு நாள் பார்க்க போகிறார் ஷீரடிக்கு. அப்போ பாபா கேட்குறாரு, நீ எப்போ வேலையை விட போகிற அப்படின்னு கேட்குறாரு. பாபா இல்லை பாபா, நான் விட்டுறேன் பாபா, நான் இந்த எஸ்ஐ ஆனோடனே விட்டுறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாபாவுக்கு டேக்கா கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனால் பாபா இவரை விடுறதா இல்லை. பாபா வந்து மறுபடியும் ஒரு சிக்கல் அவருக்கு உருவாக்குறாரு பாபா. என்னன்னா, கானா பில் அப்படின்ற ஒரு கொள்ளைக்காரன். அந்த கொள்ளைக்காரன் வந்து நிறைய ஆஃபீஸர்களை போலீஸ்காரவங்கெல்லாம் கொண்டிருக்கான், கொள்ளையடிச்சிருக்கான். அவன் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கான்ற ஒரு செய்தி வருது. இதை கேட்டோடனேவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லா கான்ஸ்டபிள், தாஸ்கனு மகாராஜ் உட்பட எல்லாரும் அங்கே போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போனால் கானா பில் என்ன செஞ்சிட்டான்னா, இந்த தாஸ்கனு மகாராஜுக்கு எதிராக அவரை போட்டு கொடுக்கணும்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 போலீஸ்காரங்களையும் அவன் வந்து கொன்றுறான்.
கொலை பண்ணிடுறான். அதுக்கடுத்து தாஸ்கனு மகாராஜ் உயிருக்கு பயந்து ஓடுறாரு காட்டுக்குள்ளே ஓடி அங்கே உள்ளே வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ராமர் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே போய் ராமபிரானை பார்த்து அழுகிறாரு. அழுது என் உயிர் போக போது என்னை காப்பாற்றுங்க, அந்த காணாபில் என்னை துரத்துறான், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ராமருடைய கால் ரெண்டையும் அவர் வந்து தொட்டு ராமருடைய கால் ரெண்டையும் பிடிச்சி பாபாவை நினைக்கிறார். பாபா என்னை இந்த சிக்கல்லேருந்து காப்பாற்றுங்க பாபா, என் உயிரை காப்பாற்றுங்க பாபான்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, பாபா இதை காப்பாற்றுங்க பாபா, இதுக்கு அடுத்து நான் போலீஸ் வேலையை விட்டுறேன் பாபா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனேயும் அந்த இடத்துக்குள்ளே அந்த கோவிலுக்குள்ளே அந்த காணாபில் கொள்ளைக்காரன் வந்துட்டான். உள்ளே வந்தோடனேயும் இவரை பார்த்தோடனேயும் ஒன்றும் செய்யலை. அவன் வந்து சொல்கிறான், உன்னோட பக்தியை பார்த்து நான் வந்து உன்னை விடுறேன், நான் இதுக்கப்புறம் நீ என்னை தேடி வரக்கூடாது, என்னை தேடி வந்தால் உன்னை நான் கொன்றுவேன், கிளம்பு, ஓடு, இந்த காட்டை விட்டு ஓடு அப்படின்னு சொல்லி காணாபில் சொல்கிறான். சொன்னோடனே தப்பிச்சோண்டான்னு சொல்லி நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் அந்த காட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து அவர் காவல் நிலையத்தில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நானா சாஹிப் சந்தோர்கர் அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி காணாபில் வந்து அந்த காட்டுக்குள்ளே இந்த பகுதியில் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மெடிக்கல் லீவ் போட்டுட்டு ஊருக்கு ஓடுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஷீரடி வழியாக போகாமல் வேறு ரூட்டில் போகிறாரு. வேறு ரூட்டில் போகிறப்போ பாபா அந்த இடத்துல இருக்கார். பாபா இருக்கிறத பார்த்தோன்னே அவர் வந்து, பாபா என்னை இந்த ஒரு தடவை விட்டுருங்க பாபா, நான் அடுத்த முறை கண்டிப்பாக வந்துடுறேன் பாபா அப்படின்னு சொல்கிறாரு. நீ போ, நான் உன்னை எப்படி இழுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாபா வந்து சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூணாவது பெரிய சிக்கல், கடைசி சிக்கல் அவருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் வந்து லீவ் போட்டாருங்க. தாஸ்கனு மகாராஜ் தான் ஹெட் கான்ஸ்டபிள்ன்றதுனால அவர் தான் ஹெட்டாக அந்த கண்ட்ரோலராக இருக்கார் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆஃபீஸில் இருந்து 32 ரூபா பணம் கட்டுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தாஸ்கனு மகாராஜ் வந்து பந்தாவா எல்லோரும் வேலை பாருங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து அந்த 32 ரூபா பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து வாங்கினதுக்கான ரிசிப்டை வந்து கொடுக்கல. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஊரில் இல்லைங்க, அவர் வந்ததுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தாஸ்கனு மகாராஜ் வீட்டில் இருந்துட்டு திரும்ப வராரு. இந்த மாதிரி 32 ரூபா வாங்கின விஷயத்தவே சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு மாதம் கழித்து என்ன நடக்குதுன்னா ஃபைன் போடுறாங்க. அந்த வில்லேஜ் முனிசிபாலிட்டிக்கு வந்து ஃபைன் போடுறாங்க. அந்த வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சண்டை போடுறாங்க. நாங்கள் தான் பணம் கட்டிட்டோமே, எப்படி எங்களுக்கு நீங்கள் ஃபைன் போடலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது தாஸ்கனு மகாராஜை பார்த்து கேட்குறாரு சப் இன்ஸ்பெக்டர், எங்கே பணத்தை எங்கன்னு கேட்குறாரு. அப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா, நான் வாங்கவே இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்கிறாரு. நான் உன்னை நம்பி தானே கொடுத்துட்டு போனேன் இந்த ஸ்டேஷனை, அப்போ நீ வாங்கலான்னா யார் வாங்கினா எனக்கு தெரியாது, நீ தான் பணம் கட்டணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகிறையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல் வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் மனசு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஒரு பெரிய சப் இன்ஸ்பெக்டராக மாறி நம்ம ஊருக்குள்ளே போகணும், பந்தா பண்ணணும், இப்படிலாம் நினச்சோமே, இப்போ நமக்கு ரொம்ப பெரிய சிக்கல் ஆயிடுச்சு, நம்ம மானமே போயிடும் போலையே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ரொம்ப ரொம்ப மனம் வருந்திட்டார். மனம் வருந்தி பாபாட்ட சொல்கிறார், பாபா இதோட முடிச்சுக்கலாம், இதுக்கடுத்து நான் இந்த கான்ஸ்டபிள் வேலையை பார்க்க மாட்டேன், நான் ரிட்டையர்டு ஆகிறதுக்கு அந்த லெட்டரை எழுதி கொடுத்துட்றேன் பாபா, நான் ரிசைன் ஆகிக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க, இந்த ஒரு முறை மட்டும் என்னை காப்பாற்றுங்க, கடைசி முறை காப்பாற்றுங்கன்னு சொல்லி தாஸ்கனு மகாராஜோடைய வார்த்தை வந்துருச்சு. கடைசி முறைன்ட்டார், என்னை காப்பாற்றுங்கன்ட்டார். அப்போது அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சூப்பரண்டன்ட் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ இந்த 32 ரூபா பணத்தை நீ கட்டிட்டேன்னா நான் உன்னை வந்து இந்த சிக்கல்லேருந்து உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது தாஸ்கனு மகாராஜ் அவருடைய சொந்த பணமான 32 ரூபாயை பே பண்ணது மட்டும் இல்லாமல் ரிசைன் பண்ணிட்டார். இன்னி எனக்கு இந்த வேலையே வேணாம், நான் ரொம்ப ஏக்கத்தோட ஆர்வத்தோடு வந்த இந்த வேலை இன்னி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வந்துடுறார். வந்ததுக்கு பிறகு பாபா கிட்ட போகிறார். நேராக அவருடைய பாபா கிட்ட போய், பாபா உனக்கு இப்போ சந்தோஷமா, திருப்தியா, இனிமேலிருந்து எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் சம்பாதிக்க முடியாது, என்னை நம்பி என் மனைவி இருக்கா, நானும் என் மனைவி நீ தெருவில் தான் நிற்கணும், பிச்சை தான் எடுக்கணும், நீ நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாபா வந்து பார்த்தீங்கன்னா தாஸ்கனு மகாராஜ்கிட்ட, நீ கடவுள் பக்கம் திரும்பு, நிறைய புராணங்கள் படி, கவிதைகள் எழுது, தெய்வ வழிபாடு பண்ணு அப்படின்னு பாபா சொல்லிடுறாரு. நீ எதை பற்றியும் வருந்த வேண்டியதில்லை, உனக்கு எல்லாம் வரும்னு பாபா சொல்லிடுறாரு. சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பார்ல பாபா, உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கோ உணவுக்கோ உடைக்கோ நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, நான் எப்போதும் உங்களுக்கு என்னுடைய பக்தர்கள் அதுக்காக ஓட வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு பாபா சொல்லியிருப்பார். அதுபோல்
இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாஸ்கனு மகாராஜ் வந்து நிறைய கீர்த்தனைகள் போகிறாரு, கீர்த்தனைகள் பண்ண போகிறாரு. அவருடைய குரலை கேட்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர்கள் கூட்டம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவருடைய குரல் வந்து ரொம்ப கணீர்னு இருக்கும். இதை வந்து வினிமா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. வினிமா வந்து தாஸ்கனு மகாராஜை நேரடியாக பார்த்தவங்க. அவர் வந்து ஒரு முறை சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் ஒரு கீர்த்தனை பாடுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது அந்த கீர்த்தனையில் வந்து பார்த்தீங்கன்னா தாஸ்கனு மகாராஜுடைய குரல் எப்படி இருக்கும்னா, சரஸ்வதி தேவியுடைய வீணையில் வந்து ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை வந்து இப்படி தட்டி விட்டோம்னா டிங்குன்னு இப்படி ஒரு மாதிரி சத்தம் கேட்கணும், அந்த மாதிரி இருக்குமா. கடைசியில் லாஸ்ட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு கூட தாஸ்கனு மகாராஜுடைய குரல் கேட்குமா, அந்த மாதிரி இருக்குமா. அவ்வளோ ஸ்வீட் வாய்ஸ், கண்ணீர்னு இருக்குமா தாஸ்கனு மகாராஜ். அதனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீர்த்தனைகள் பண்ணுறாரு, நிறைய கவிதைகள் எழுதுகிறாரு. அவருடைய கவிதைகள் எல்லாம் ரசனைகள் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கீர்த்தனை பாடுறதுக்காக போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்காகவே மக்கள் கூட்டம் அதிகரிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஃபேமஸ் ஆகிறார். ஃபேமஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவர் எந்த கீர்த்தனைக்கும் போனாலும் பைசா வாங்க மாட்டார், ₹1 கூட வாங்க மாட்டார். அவர் வந்து இப்படி போகிறப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு முறை நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜுக்கு பாபா சொல்லியிருப்பார், நீ வந்து உணவுக்காகவும் உடைக்காகவும் நீ கஷ்டமே பட வேண்டியதில்லைன்னு சொல்லியிருப்பார்ல. அப்போது அவருடைய முதல் குருவான வாமன் சாஸ்திரி அவர் என்ன செய்வார்னா, அவருடைய சொந்த நிலத்தையும், அவருக்கு சொந்தமான நிலத்தையும், அவருக்கு இருக்கிற பணம் எல்லாத்தையுமே வந்து தாஸ்கனு மகாராஜ் பேரில் எழுதி வச்சிருவார். எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு விட்டல் சிலையும் கொடுத்துருவார். இப்போது தாஸ்கனு மகாராஜா மாறின தருணம். இவருடைய பேர் வந்து நம்ம என்ன சொன்னோம், இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இவருடைய பேர் கணபத்ராவ் தத்தாத்ரேய சகசர பூதே, இதுதான் இவருடைய பேர். ஆனால் இவர் தாஸ்கனு மகாராஜா எப்படி மாறுறாருன்னா, இவருக்கு அந்த சொந்த நிலம் இதெல்லாமே கிடச்சிருச்சு. கிடைச்சதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் தன்னுடைய மனைவி சரஸ்வதி பாய் பேரில் எழுதி வச்சிடுறாருங்க. இது வந்து அந்த காலத்தில் டாக் ஆஃப் த டவுன். ஏன்னா மனைவி பேரில் யார் இவ்வளோலாம் எழுத மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய மனைவி சரஸ்வதி பாய் பேரில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவ்வளவு நிலத்தையும், நிலங்கள், காசு, பணம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய மனைவியோட அனுமதியோட ஒரு விஷயம் கேட்குறாரு. என்னன்னா, என்னுடைய குருநாதர் கொடுத்த விஷயங்களில் எனக்கு அந்த விட்டலுடைய சிலையை மட்டும் எனக்கு கொடுங்க, அந்த விட்டல் மகாராஜுடைய மூர்த்தியை மட்டும் எனக்கு கொடுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதை மட்டும் வாங்கிட்டு அவர் வந்து கீர்த்தனைகளுக்கெல்லாம் போய் அந்த விட்டல் மூர்த்தியை வச்சுட்டு அவர் கீர்த்தனை பண்ணுவார். இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் இவர் தான் தாஸ் கனு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்து இவருடைய பேர் வந்து தாஸ் கனுவாக மாறுது. தாஸ் கனுனா என்ன அர்த்தம்னா, தாஸ்னா சேவகன், கனுனா கணபதி. இவருடைய பேர் வந்து கணபத்ராவ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கணபத்ராவ் தத்தாத்ரேய சகசர பூத்தே. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கணபத்ராவ்னா கணபதிக்கான ஒரு பேர் தான் கணபத்ராவ். ஸோ மக்கள் இவருடைய ஞானத்தையும் இவருடைய சேவையையும் கண்டு தாஸ் கனுன்னு கூப்பிட்றாங்க. தாஸ்னா சேவகன், கனுனா கணபதி. ஸோ அவருடைய பேர் தாஸ்கனுவாக மாற்றப்படுது. ஊர் மக்கள் எல்லாரும் தாஸ்கனு தாஸ்கனு தாஸ்கனுன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி தாஸ்கனு கீர்த்தனை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்படி அவருடைய பேர் வந்து பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. பாபா அவரை வந்து பார்த்திங்கன்னா செல்லமாக கனு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். இப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா முழு ஈடுபாடோட பாபாவை பற்றி, நிறைய மகான்களை பற்றி பாட்டு பாடுறது, கீர்த்தனை பண்ணுறது, நிறைய புத்தகங்கள் எழுதுறது, இப்படி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இவருடைய குரல், இவருடைய கவிதைகள் இதெல்லாம் கேட்குறதுக்காகவே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூட ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து நிறைய சத்புருஷர்களை பற்றி, அவங்க மேலே இருக்கிற மரியாதையினால் அவங்கள பற்றி நிறைய பக்தர்கள்கிட்ட அவர் வந்து பாடுறாரு. அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கவஸ்திரம் இதெல்லாம் போட்டுக்கிட்டலாம் நிறைய கீர்த்தனைகளுக்கு போவார். அப்போ தாஸ்கனு மகாராஜை பார்த்து பாபா வந்து சச்சரிதத்திலே சொல்லியிருப்பார், நல்லா இருக்கு மாப்பிள்ள, இந்த அங்கவஸ்திரம், மண்டைக்கு தலைக்கு டர்பன் இதெல்லாம் கட்டிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா கேட்பார். சச்சரிதத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் மாற்றிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா சொன்னது போல் அவர் வாழ்கிறாரு. அவருடைய ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் ஆகி நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாரு. சந்த கதாம்ருத்,
பக்த லீலாமிருத், பக்த சாராமிருத் அப்படின்ற புத்தகங்கள் எல்லாம் எழுதுறாரு. அதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான புத்தகங்கள். அந்த புத்தகங்கள்லாம் எழுதுறாரு. நம்மளுடைய சாய் சச்சரித்திலே சொல்லியிருப்பாங்க, ஈசா உபனிஷம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவிலே ஃபேமஸ் புக்கான அமிர்த அனுபவம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குங்க. அப்போ இருந்த நிறைய பெரிய பெரிய ஆத்தர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் யாராலையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமிர்த அனுபவத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். தாஸ்கனு வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து அவரை வந்து தாஸ்கனுக்கு வந்து பாபா வந்து ரொம்ப பிடிக்கும். அவருடைய சொத்து சொகம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு புத்தகங்கள் எழுதுறது, கீர்த்தனை பண்ணுறது, இப்படியே நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜோடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்குங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா மேலே ரொம்ப அன்பு இருக்குது. ஆனால் பாபா தான் விட்டல், விட்டல் தான் பாபான்ற ஏற்றுக்கிற பக்குவம் இன்னும் அவருக்கு வரவே இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு பாபா கிட்ட, பாபா என்னை வந்து எப்போ பாபா விட்டல் காட்சி கொடுக்க போகிறீங்க, எனக்கு எப்போ பாபா விட்டல் காட்சி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து பாபா தான் விட்டல், விட்டல் தான் பாபான்றதை வந்து ஏற்றுக்கிறவே முடியல. தாஸ்கனு மகாராஜ் வந்து பல விஷயங்கள் பண்ணார், பாபா பக்தர்களுக்கு பல விஷயங்கள் பண்ணார். அவருடைய வளர்ப்பு பையன் தாமோதர் அப்படின்ற வளர்ப்பு பையனோட அவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் நர்மதா நதிக்கரையில் மகேஸ்வர்ன்ற ஒரு புனிதமான இடத்துல 9th செப்டம்பர் 1918 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவன மஞ்சரின்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க. அந்த ஸ்டவன மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா பாபா முன்னாடியே பாடி காட்டுறாரு. பாபா வந்து அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுமதி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டவன மஞ்சரிக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் படிக்கலாம். உள்ளத்தில் உண்மை இருந்து படித்தால் போதும். அதுதான் ஸ்டவன மஞ்சரி. அந்த ஸ்டவன மஞ்சரியில் வந்து பார்த்திங்கன்னா இதை படிக்கிறவங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்குன்னு சொல்லி நம்மளுடைய பாபா கிட்ட இருந்தே உத்தரவு வாங்கியிருப்பார் நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாபா சமாதி ஆகிறதுக்கு 36 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டவன மஞ்சரின்ற ஒரு புத்தகத்தை வந்து நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் வந்து எழுதியிருப்பார். நம்ம சாய் சச்சரித்திரத்தில் நீங்கள் படிச்சிருக்கலாம். பாபா மகா சமாதி ஆனதுக்கு பிறகு தாஸ்கனு மகாராஜுடைய கனவுல போய் எண்ணக்காரங்க யாரும் எனக்கு எண்ணெய் கொடுக்கல, இந்த மாதிரி அவர் வந்து பக்கல் புஷ்பங்களோட பாபாவுக்கு வந்து மாலையை சாத்தியிருப்பாங்க, ப்ளஸ் கீர்த்தனைகள் பண்ணியிருப்பார். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக பாபாவுக்காக அவர் பண்ணார். பாபாவை பற்றி அந்த காலத்தில் அவர் தேடி நிறைய விஷயங்கள் போனார். அவர் இளம் வயதை பற்றி தேடினார். இளம் காலத்தில் யங் ஏஜில் எங்கே இருந்தார் அப்படின்லாம் தேடும்போது அவருக்கு வந்து ஒன் ஆஃப் த குருநாதரான வெங்குஷாநாதருடைய வம்சாவளிகள் கிட்ட போய் நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணார். ஷேலுவோடைய ரூலர் தான் வெங்குஷா. அவர் மிகப்பெரிய மகான். அவர்கிட்ட நம்ம பாபா வந்திருக்காரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. நிறைய ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை புத்தகத்தில் கொடுத்தாரு. தாஸ்கனு மகாராஜ் வந்து பாபாவை பற்றி 7 சாப்டர் எழுதியிருக்காரு. அந்த 7 சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்குஷாவை பற்றிலாம் சொல்லியிருக்காரு, வெங்குஷா நாதரை பற்றி சொல்லியிருக்காரு. இது 1903 நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ் வந்து பாபா இருந்த காலத்திலேயே அந்த புத்தகத்தை எழுதி ஷேலூவில் இருக்க வெங்குஷா நாதரை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராமநவமி அப்போ 5th ஏப்ரல் 1914 கீர்த்தனை பண்ணுறதுக்கு வந்து பாபாவுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடச்சிச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கஜனன் விஜய அப்படின்ற விஷயத்தை எழுதினாருங்க. மிகப்பெரிய புத்தகம் கஜனன் விஜய. பாபாவுடைய சாய் சச்சரித்திரம் மாதிரி கஜனன் விஜயன்றது வந்து ஷேகாவில் இருக்கிற தத்தாத்திரேயருடைய அம்ச அவதாரமான கஜனன் மகாராஜுடைய சரித்திரம் தான் கஜனன் விஜய. அது 21 பக்கம் கொண்டது. அதை வந்து மொழிபெயர்த்தவர், அதை எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ். அந்த தாஸ்கனு மகாராஜுடைய புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஷேகாவில் இருக்கிற கஜனன் மகாராஜோடைய கோவிலில் இருக்குங்க. அது எவ்வளோ பெருமை தெரியுங்களா? ஒவ்வொரு பாபா பக்தர்களுக்கும் அது பெருமை. அப்பேற்பட்ட மகானுடைய அந்த தர்பாரில் அந்த ஒரு ஹாலில் வந்து நம்மளுடைய பாபா பக்தரான தாஸ்கனு மகாராஜோடைய படம் அங்கே அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த இடத்த. அதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ நிறைவு அடைஞ்சிருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சவர். நம்ம பாபாவுக்கு வந்து 2 முக்கியமான பாடல் இன்னைக்கு உலகம் முழுக்க அவருக்காக பாடுறாங்க. என்ன பாட்டுன்னா ஷிரடி மாஜே பண்டர்பூர சாய் பாபா ராமவார அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. ஷிரடியே என்னுடைய பண்டரிபுரம், பாபாவே என்னுடைய ராம அவதாரம் அப்படின்றத வந்து பாடியிருப்பார். அந்த பாட்டை பாடினார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காலையில் காக்க
காக்கட ஆர்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் ரகம் நஜக்கரணா அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாடலையும் பாடினவர் நம்மளுடைய சந்த கவி தாஸ்கனு மகாராஜ். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பாடலுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். இந்த பாடலை வந்து எப்படி உருவாச்சுன்றதை ரொம்ப சுருக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கீர்த்தனை பண்ணுறதுக்காக ஷீரடிக்கு பக்கத்தில் ஒரு 8-10 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போகணும். அப்போது அவர் போகிறதுக்கு முன்னாடி துவாரகமாய்க்கு வந்து பாபா கிட்ட அனுமதி கேட்குறாரு. பாபா, நான் வந்து ஒரு கீர்த்தனைக்கு போகிறேன், உங்கள் அனுமதியும் ஆசீர்வாதமும் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து தர்கட்டை உன் கூட கூட்டு போன்னு சொல்கிறாரு. ஜோஹிந்திரா தர்கட், இந்த தர்கட் ஃபேமிலியை பற்றி சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 9 சொல்லியிருப்பாங்க. அந்த தர்கட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோசிக்கிறார் நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ். தர்கட் வந்து எப்பயுமே பாபாவுடைய விளக்குகளை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார் துவாரகமாயில். அவர் என் கூட வந்தால் எப்படி நல்லாவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் பாபா அவருடைய உள்ளத்தில் என்ன யோசிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு பாபா என்ன செய்வார்னா, நீ வந்து விளக்குகள்லாம் யார் ஏற்றுவாங்கன்னா நீ யோசிக்கிறார, அதுக்கு வேற ஒருத்தவரை நான் வச்சுருக்கேன், நீ வந்து ஜோஹிந்திரா தர்கட்டை உன் கூட கூட்டு போன்னு பாபா சொல்லுவார். பாபா வந்து பார்த்தீங்கன்னா கனு பவுவை உன் கூட கூட்டு போன்னு சொல்லுவார். ஏன்னா பாபா வந்து தாஸ்கனுவை வந்து செல்லமாக கனுன்னு சொல்லுவார், தர்கட்டை வந்து பாவு அப்படின்னு சொல்லுவார். பாவு அவங்க கூட கூட்டு போன்னு சொல்லுவார். அப்போ தாஸ்கனும் நம்மளுடைய ஜோஹிந்திரா தர்கட்டும் அவங்க வந்து ஷீரடிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்கால நேரம், மாலை நேரத்தில் அவங்க போகிறாங்க. பயங்கர கூட்டம், சின்னவங்க பெரியவங்க குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் வயதானவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பொழுதுபோக்குக்கு சினிமா எதுவும் கிடையாது. அப்போது தாஸ்கனு மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்த கவி இன்னைக்கு பாட வராரு, கீர்த்தனை நடத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டோடனே ஊர் மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 மக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பாபாவுடைய படத்தை வச்சு அந்த இடத்துல வச்சுட்டு அவர் பாடுவாங்க. அப்போ பாபாவுடைய படம் விட்டலுடைய விக்கிரகங்கள்லாம் வச்சுட்டு அவர் கீர்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு, பாட ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஜோஹிந்திரா தர்கட்டும் உட்காந்துருக்காரு. கீர்த்தனை கொஞ்சம் நேரம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து போன ஒரு பிரேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து தாஸ்கனு மகாராஜுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. வச்சு என்ன நடக்குது, யார் நீங்கள், இது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கீர்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இறைவனுடைய நாமத்தையும் இறைவனுடைய அற்புதத்தையும் இறைவன் செஞ்ச பல விஷயங்களையும் நாங்கள் வந்து பாடல் மூலமாக இசையில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் தாஸ்கனு மகாராஜ் சொல்கிறாரு. அப்போது அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பெரிய ஆள் வந்து இந்த படத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாரு. இவர் தான் எங்களுடைய குருநாதர் பாபா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஏமாத்தாத, உங்கள் குருநாதரால் என்ன வேணால் பண்ண முடியுமா, இந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமா, இந்த இறந்து போன குழந்தையை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் நடக்குது. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணுங்க, இல்லாட்டினா உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரும் கிளம்புங்க, என்ன ஏமாத்துறீங்களா, கடவுள் இந்த மாதிரி பேரை சொல்லி ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை கூட்டத்தில் இருக்க ஒரு பெரிய நபர் வந்து சத்தம் போடுறாரு, உங்கள் எல்லாரையும் நான் அவ்வளோதான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாஸ்கனு மகாராஜ் வந்து ரொம்ப பயப்படுறாரு. ரொம்ப பயந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே ஜோஹிந்திரா தர்கட் என்ன சொல்லுவார்னா, தர்கட் வந்து என்ன செய்வார்னா, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பாபா மேலே நம்பிக்கை வச்சுட்டு பாடுங்க, பாபா பார்த்துக்கிடுவார், பாபாவுக்கு தெரியும், நம்ம பாபாவை விட்டு கொடுக்கக்கூடாது எந்த இடத்துலையும், நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் பாடுனா இந்த உயிர் வந்துருமா, இந்த பிரேதத்துக்கு உயிர் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் நம்புங்க, நீங்கள் யோசிக்காதீங்க, பாபா கண்டிப்பாக பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாய் ரகம் நஜக்கரணா பச்சோங்கா பாலன கரணான்னு சொல்லி அந்த பாட்டை வந்து பாடுறாருங்க. அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். சாய் ரகம் நஜக், அது எனக்கு வராதுங்க, எனக்கு அந்த அளவுக்கு குரல் இல்லை, எனக்கு பாட வராது. அந்த பாட்டை வந்து பாடுவார் நம்மளுடைய தாஸ்கனு மகாராஜ். அந்த பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளம் உருகி தன்னை மறந்து மெய் மறந்து அந்த பாடலை வந்து சந்தோஷமாக பாடி ஆனந்தமாக நடனம் ஆடிக்கிட்டே பாடுவார். அந்த அந்த விஷயம் வந்து
புல்லரிக்குது இப்போ என் உடம்பு. அப்படி பாடுவார். அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆர்வமாக அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜொகீந்திர தார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கண் பார்வை வந்து அந்த இறந்து போன அந்த பிரேதத்து மேலே தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பிரேதம் என்ன செய்யும்னா அது காலில் கட்டியிருப்பாங்க, கால் கட்டு எல்லாத்தையும் அவுத்துட்டு அந்த பிரேதம் உயிர் பெற்று அந்த பிரேதமும் வந்து சாயிரகம் நஜகரணா பச்சோ அந்த பாடலை பாடி அந்த பிரேதமும் கைத்தட்டி அந்த பாடலை பாடுது. இதை பார்த்த தர்கட் கண் கலங்கி அவர் தாஸ்கனு மகாராஜ் வந்து மெய் மறந்து ஆடுறாருல, பட் பாபா நமக்கு வந்துட்டாரு, பாபா அந்த நம்மளை காப்பாற்றிட்டாரு, பாபா அந்த பிரேதத்துக்கு உயிர் கொடுத்துட்டாரு, பாருங்க பாருங்க கனு பாருங்கன்றாரு. பார்த்தா அந்த பிரேதம் எந்திரிச்சு ஆடுது. அந்த கூட்டமும் பாபா பாபா பாபான்னு சொல்லி எல்லாரும் சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க. பாபாவுடைய கோஷம் விண்ண முட்டுது, பாபா பாபா பாபான்னு சொல்கிறாங்க. அப்போது தாஸ்கனு மகாராஜ் உணர்ந்தார் பாபா ஏன் நம்மளை தர்கத்தை கூட கூட்டு போக சொன்னாருன்றதை வந்து அப்போது தாஸ்கனு மகாராஜ் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி பல விஷயங்கள், பல அற்புதங்கள் அவர் பண்ணார். பாபா மகா சமாதி ஆனதுக்கு பிறகு அக்டோபர் 15, 1918 பாபா மகா சமாதி ஆனதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகானை பார்க்க போகிறாருங்க. அப்போ அந்த மகான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் மதிக்கிறாரு, எல்லாருக்கும் ஞான உபதேசங்கள் கொடுக்குறாரு. ஆனால் தாஸ்கனு மகாராஜை வந்து நோ ரெஸ்பான்ஸ், அவரை வந்து ரொம்ப ஒதுக்குறாரு, அவாய்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் தாஸ்கனு மகாராஜ் வந்து அந்த மகான்கிட்ட என்னை ஏங்க வெறுக்கிறீங்க, எனக்கு ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மகான் சொல்கிறாரு, நீ தான் பெரிய அகங்காரம் பிடிச்சவனாச்சே, நான் உங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்றாரு. அதுக்கு தாஸ்கனு மகாராஜ் இந்த உலகத்தில் அகங்காரம் இல்லாதவங்க யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மகான் சொல்கிறாரு, எல்லாருக்கும் அகங்காரம் இருக்குது, நீ அகங்காரத்துக்கு மேலே அகங்காரம் வச்சுருக்க அப்படின்றாரு. அப்போது தாஸ்கனு மகாராஜ் வந்து கேட்குறாரு, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மகான் சொல்கிறாரு, நான் சொல்லணுமா, கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு கனு சொல்கிறாரு, தாஸ்கனு சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, பாபா உன் குரு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மகான் கேட்குறாரு. ஆமாம் பாபா உன் குரு இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து அவர் யோசிக்கிறார், ஆமாம் பாபா என்னுடைய குரு தான், உன் வாய் தான் சொல்லுது பாபா உன்னுடைய குருன்னு, உன் உள்ளம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகான் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனு கேட்குறாரு. அதுக்கு மகான் சொல்கிறாரு, பாபா இந்த உலகத்தில் ஒவ்வொரு பக்தருக்காகவும் ஓடோடி வராரு. இந்த உலகத்திலேயே நடமாடும் தெய்வங்கள்னால் அதில் சில பேர், அந்த நடமாடும் தெய்வத்தில் ஒரு தெய்வம் ஷீரடி சாய்நாத் மகாராஜ். அந்த குருநாதர் தன்னுடைய பக்தனுக்காக கங்கையும் யமுனையும் 2 கால் கட்ட விரலில் கொண்டு வந்து கொடுத்தார். அங்கே இருந்த சுற்றி இருந்தவங்கெல்லாம் அந்த தண்ணியை எடுத்து பருகுனாங்க. நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா தாஸ்கனு மகாராஜ் வந்து அந்த கங்கை யமுனையை வந்து அவர் வந்து இருக்க மாட்டார், அதை எடுத்து தன்னோட தலையில் தெளிச்சிருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து பாபா தான் விட்டல் தான் பாபான்னு அவரால் ஏற்றுக்கிறவே முடியலை. அவர் வந்து இதை கேட்டவுடனே கண் கலங்கிடுவார் தாஸ்கனு மகாராஜ். நம்ம வந்து இப்படி இருந்துட்டோமே, நம்ம கடைசி வரைக்கும் பாபாவை ஒரு முசல்மான், ஒரு மஸ்ஜித்தில் வாழ்கிறவர், இப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே. ஆனால் பாபா தான் விட்டல் தான் பாபா, நமக்காக விட்டல் பரமாத்மா அவருடைய கால் கட்டை விரல் 2ல் இருந்தும் புனிதமான கங்கா யமுனா நதி வந்துச்சே, அதை நம்ம பருகலைன்னு சொல்லி அவர் வருந்தி பாபா கிட்ட மன்னிப்பு கேட்குறார். மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அப்புறமும் அவருடைய வாழ்க்கையில் பாபாவை வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாபா சமாதி ஆனதுக்கு பிறகும் பாபாவை பற்றி பல விஷயங்களை இந்தியா முழுக்க பல ஊர்களில் மூலம் முடிச்செல்லாம் பாபாவை பற்றி அவ்வளோ அகங்காரமெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த மாபெரும் அகண்ட பிரம்மச்சாரியோடைய புண்ணிய பவித்திர பூமியான ஷீரடியையும் பாபாவையும் உலகம் முழுக்க கொண்டு போய் அவர் சேர்க்குறாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாஸ்கனு மகாராஜ் வந்து 1948 கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வருவாருங்க. கோயம்புத்தூருக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்திய சாய் டிவோட்டி கான்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸோடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர் நம்மளுடைய சந்த கவி தாஸ்கனு மகாராஜ். அவர் மயிலாப்பூர் வந்திருப்பார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியோட ஆல் இந்தியா சாய் சமாஜுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருப்பார். அப்பேற்பட்ட மாபெரும் குருவான நம்மளுடைய பாபாவை பற்றி கீர்த்தனைகள் மூலமாக உலகம் முழுக்க கொண்டு வந்து சேர்த்த இந்த சந்த கவி தாஸ்கனு மகாராஜுக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து கண்பத்ராவாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் வந்து
படிப்பு வரல, விளையாட்டு சேட்டைகள் பண்ணார். அவர் வந்து நடனம் ஆடினார், பாட்டு பாடினார், கூத்துல இருந்தார், போலீஸ் அதிகாரியாக இருந்தார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நபரையும் பாபா வந்து பார்த்திங்கன்னா தாஸ் கனு சேவகன் கணபதி அப்படின்னு சொல்லி பேர் வாங்க வச்சது மட்டும் இல்லாமல் இந்த மகாராஷ்டிராவுக்கே சந்த கவியாக மாற்றினார். ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற பெரிய நபர்களில், பெரிய கவிஞர்களில் தாஸ்கனு மகாராஜும் ஒரு மிகப்பெரிய முன்னோடி. ஏன்னா அவருடைய கவிதைகளும் பாடல்களும் அவர் எழுதினது எல்லாம் சேர்த்து வச்சு 1,50,000 கவிதைகளும் பாடல்களையும் அவர் வந்து எழுதியிருக்காருங்க. அப்பேற்பட்ட சந்த கவி தாஸ்கனு மகாராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த கதை வந்து எனக்கு கொடுத்த என்னோட அன்பு வினியம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.